கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? சில சோதனைகள் எதுக்கு நம்ம வாழ்க்கையில் வருது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த சோதனைகளெல்லாம் நம்ம ஜெயிச்சு வரும்போது பல பாடங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். கடவுள் சில நேரம் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காகவோ இல்லைனா சில பாதைகளை பார்க்கறதுக்காகவோ நமக்கு சோதனைகளை கொடுப்பாரு. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? கடவுள் நம்மளை சோதித்த பிறகு நம்ம முன்ன இருந்த தரத்தை விட நல்ல ஒரு தரமான ஒரு பொருளாக வருவோமா, தங்கமாக வருவோமா? ஒரு முறை ஒரு ராஜா கிட்ட ஒரு வைரத்தை கொண்டு வந்து ஒரு மனிதன் காட்டி சொன்னாரு, உலகத்திலேயே தலை சிறந்த வைரம் இதுதான், இது ஜொலிக்கிற அழகை பாருங்க அப்படின்னு. அப்ப ராஜா சொன்னாரு, வைரம் ஜொலிக்கிறத வச்சு அதோடைய தரத்தை நிர்ணயிக்க முடியாது, சில வல்லுநர்களை வர சொல்லுங்க, அதோடைய தரத்தை நம்ம சோதிச்சிடலாம் அப்படின்னு. சிலர் வந்தாங்க, அதை சோதிச்சு பார்த்து நல்ல வைரம் அப்படின்னு சொன்னாங்க ராஜா கிட்ட. அப்போது ஒரு பெரியவர் கொண்டு வந்து ஒரு வைரத்தை காமிச்சு ராஜா கிட்ட, இந்த வைரத்தை பாருங்க அதே மாதிரி இருக்குதுன்னு சொன்னார். ராஜாவுக்கு ஒரே குழப்பம், இதில் எது சிறந்த வைரம் அப்படின்னு. அப்போ ஒரு சாதாரண மனிதன் வந்து ராஜா கிட்ட சொன்னார், இதில் எது சிறந்த வைரம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ ராஜா கேட்டார், உனக்கு என்ன தெரியும் வைரத்தை பற்றி அப்படின்னு. அப்போது அந்த மனிதன் சொன்னான், எனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நம்ம வைரங்களை சோதித்து பார்க்கணும். அப்போது அவர் அந்த 2 வைரத்தையும் ஒரு விதமான ஒரு நீரில் மூழ்கி வச்சுருந்தாரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு வைரத்தோட ஒளி மங்கி அது கருப்பாயிருச்சு. அது எதுனா முதல்ல கொண்டு வந்த வைரம். அப்போ தான் தெரிஞ்சுது, சோதனைக்கு அப்புறம்தான் உண்மையான வைரம் எது அப்படின்னு. எவ்வளோதான் வல்லுநர்களாக இருந்தாலும் அதை சுற்றி பார்க்குறதுனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்படி தான் நமக்குள்ள ஒரு நல்ல விலை உயர்ந்த பொருளை நம்ம கண்டுபிடிக்கணும், நம்மளுடைய திறமைகளை கண்டுபிடிக்கணும், நம்மளுடைய ஆற்றலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம சோதனைகளை சகிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.